அதனால துருதுருன்னு இருப்பாங்க. அந்த எனர்ஜிக்கு ஈடு குடுத்து நம்மளால ஓட முடியுமான்னு தெரியாது. வாக்கு என்ன பேசுறாங்களோ ஜாக்கிரதையா பேசணும். ம். டமால் டிமில்ட்டு வாக்கு விடக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த ஒரு Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கான ரூபினி ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க கவிதை உரையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். உங்க புக்கு நல்லா போதா? போயிட்டே இருக்கு. அது என்னது? காதல், காமம் மற்றும் இறை. இறை மற்றும் பல. இறை மற்றும் பல. சூப்பர் சூப்பர். ஆமா. வெரி குட், வெரி குட். சொல்லுங்க சார். ஸோ நம்ம இந்த மாதத்துக்குரிய பலன்கள்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம், செப்டம்பர் மாதத்துக்குரியது. இப்போ அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம். இந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குது, இந்த மாதத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்குது, அவங்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சொல்லிடுறேன். கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசியில் அக்டோபர் 1 ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார். கன்னியில் பாதி, துலாத்தில் பாதி அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் 17 அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். 3 சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார். சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மந்த் எண்டுக்கு 27th வாக்கில் வந்து விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார். புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்குது. அவர் வந்து கன்னியில் ஆரம்பித்து சித்திரை 2 ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்தில் கொண்டு போய் முடிவார். ஸோ 3 ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் 18க்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்ரம்ங்கிறனே இங்கே வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். குரு பகவான் அக்டோபர் 18க்கு அப்புறமா கடகத்துக்கு வருது, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட், எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு. அவர் அங்கே வர்றது, அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட். அதுக்கும் மேலே மேக்சிமம் கிரகங்கள், நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும், எல்லாரும் வந்து விசாகத்திலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெலாம் வரும்போது எல்லாரும் விசாகத்திலேயே இருக்கக்கூடிய, குருவினுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், விசாகத்திலே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து குருவனுடைய சாரத்திலே இருக்கார், சனீஸ்வரர் குருவனுடைய சாரத்திலே இருப்பார், ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார். அப்படி ஒரு அமைப்பு. அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்கார், ராகு வந்து பூரட்டாதியிலே இருக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தில் வந்து சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கப்புறமா சுக்கிரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது நமக்கு வந்து 9ஆம் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்கிரன். இது ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம், இதுதான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட். இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் 6க்கு அப்புறமா. நவம்பர் 11க்கு அப்புறமா வக்கரமாயிடுவார், மேலே போவார். அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்டாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக நம்ம கன்னிராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். அக்டோபர் மாதத்துக்கு கன்னிராசிக்கு வந்து எப்படின்னா சூரிய பகவான் வந்து கன்னிலேயே இருப்பார். நமக்கு வந்து 17ஆம் தேதி தான் வந்து துலாத்துக்கு போகிறார். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி புதன் வந்து மூமெண்ட் நல்லா இருக்கு. ஆரம்பிக்கும் போது கன்னியில் ஆரம்பிக்கிறாரு, முடிக்கும் போது வந்து விருச்சிகம் வரைக்கும் போயிட்டார். 3 ராசி ஆக்சுவலாக தாண்டும் போது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
செகண்ட் ஹாஃப்ல எப்போ சூரியன் வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரோ, நீச்சம் ஆயிடுறாரோ, அதே மாதிரி சுக்கிரன் வந்து அங்க நீச்சம் ஆயிடுவார். 12ல இருந்து அங்க வந்து நீச்சம் ஆகக்கூடிய ஒரு சூழல். ஸோ இது 2 மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்களுக்கு இந்த மாசத்துக்கு. ஸோ 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது, வெளிநாட்டு பயணங்கள், அதே மாதிரி இல்லாட்டி ஆன்மீக பயணங்கள், இல்ல ஃபாரின்ல போய் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு படிப்புக்காக வேண்டி போகிறதுக்குரிய ஒரு பயணத்துக்குரிய ஒரு முயற்சிகளும் இவங்க வந்து இந்த டயத்துல ஒரு எடுக்கலாம். மனோபலம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா? மனோபலம் நல்லா இருக்கும். அதுல பிரச்சனை இல்ல. ஆரோக்கியம் மட்டும் இவங்களுக்கு வந்து மெயினா செகண்ட் ஹாஃப்ல பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆரோக்கியத்துக்காக வேண்டியான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வரலாம். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அத மட்டும் இவங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அதே மாதிரி இவங்களுக்கு 9 குடையவர் வந்து லக்னத்துக்கே வரும்போது, நெறைய இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. அவரே தான் 2 குடையவருங்கிறதுனால, ஏதாவது ஒண்ணு பேலன்ஸ் பண்ணும். 9ஆ 2ஆ 9ஆ 2ஆங்கிறதுல வந்து பேலன்ஸ் பண்ணும். அவர் நீச்சமாகறதுனால கொஞ்சம் அதனுடைய பலன்கள் வந்து பரிபூர்ணமா கிடைக்காம, கொஞ்சம் மந்தமாக கிடைக்கும். அதுக்கும் மேல சனீஸ்வரர் வேற பார்த்துட்டே இருக்கார் லக்னத்த. ஸோ, அதனால அந்த பலன்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் எவ்வளவு கிடைக்கணும் இப்போ 100% கிடைக்கணும்னா, அதுல ஒரு 40% ஆவது எங்களுக்கு வந்து வரும். இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள்லாம் பிச்சு, 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 பிச்சு வரும். 8 வந்து 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்து 8ஆம் இடத்த பார்க்குறார். அப்படிங்கிறதுனால இவங்க லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் வந்து நல்லாருக்கும். ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்க சைட்லேருந்து வர்றதுனால இவங்க பேலன்ஸ் ஆவாங்க. அப்படிங்கிற ஒரு சூழல். வாக்கு என்ன பேசுறாங்களோ ஜாக்கிரதையா பேசணும். ம். டமால் டிமில்ன்ட்டு வாக்கு விடக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த ஒரு செவ்வாய் இருக்கும்போது சுளீர் சுளீர்னு பேசிருவாங்க. வார்த்தைகள் நம்ம திரும்பி வாங்க முடியாது. அவர் 8 வேற. அது ஒரு ஜாக்கிரதை உங்களுக்கு தேவை. 10ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். இது வந்து ரொம்ப அற்புதமான டைம். ஸோ எப்போ 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரோ, அந்த டைம் பீரியட் நமக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்காரு. ஸோ அந்த டைம் பீரியட்லலாம் எது பண்ணினாலும் இவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இவங்களுக்கு உண்டு. அவர் 5ஆம் இடத்த வேற பார்க்குறார். இவங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதே மாதிரி இவங்களுக்குரிய 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து விருத்தி ஆயிடும். 3ஆம் இடத்த பார்க்கும்போது மனோதைரியம் இவங்களுக்கு வந்து பெட்டர் ஆயிடும். எது ஒரு புது முயற்சியில ஈடுபடுவாங்க, அதுல வந்து சக்சஸ் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய 5ஆம் இடத்த பார்க்கறதுனால மனோதைரியம் மட்டும் இல்லாமல் புத்தி கூர்மையும் கூடும். ம். அதனால அந்த காம்பினேஷன்ல வந்து இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. கரெக்ட்டான டெசிஷன் எடுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும். அதே மாரி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அவங்கள்ட்டேருந்து ஒரு பெருமை. ம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வரலாம். ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸும் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்திலேயே குரு இருக்கிறதுனால இவங்களுடைய மூத்தவர்கள், அண்ணா, அண்ணி அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்கும். ம். இவங்க லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய தனவரவுகள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கூட இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிக்கல் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர், அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால, அத வந்து குரு பார்க்கிறார். சனீஸ்வரர குரு பார்க்கிறாருங்கிறதுனால ஒரு விஷயம் ஒரு தீர்வுக்கு வரலாம். ஏதாவது ஒரு கேஸு இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு ரொம்ப நாளா. அது ஒண்ணும் மூவ்மெண்ட்லயே இல்ல அப்படின்னாக்கா, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தீர்வுக்கு வர்றதுக்குரிய ஒரு காலம் இருக்கும். ஆனா, இது வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க தான் செய்யும். ஏன்னா 8ஆம் இடத்த 8 கூடியவரே பார்க்கிறார். 6ஆம் இடத்த வந்து குரு பகவான் வேற இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னா, அத வந்து விருத்தி பண்ணி விட்டுருவார். சனீஸ்வரர் என்னதான் பாப கிரகமாக இருந்தாலும், அத வந்து குறுக்கக்கூடிய வேலைய பார்ப்பார். டிலே பண்ணலாம். குறுக்குவார். இது 2ம் பண்ணலாம். இப்ப குரு பகவான் பார்க்கும்போது, அது வந்து வெளிச்சமா வந்து கிடுகிடுன்னு மூவ்மெண்ட்டுக்கு போகும். ஸோ மூவ்மெண்ட்டுக்கு போறது எப்படி போகிறது? அப்படிங்கிறது அவங்கவங்களுடைய சார்ட்ட பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆனா என்னதுன்னாக்கா, என்ன பிரச்சனைங்கிறது வந்து தெளிவாக தெரிய வரும். அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ கன்னி ராசியில இருக்கிறவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த மாசம்? நீங்க அக்டோபர் கேட்கறது மாதம். பிசினஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்? இந்த எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. ஸோ பிசினஸ் பீப்புளுக்கு வந்து இந்த நேரம் வந்து லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ம். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ இத்தனை நாள் போட்ட உழைப்புக்குரிய பலனை வந்து குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்.
ஆனா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொஞ்சம் மேலும் கீழும் இருக்கக்கூடிய காலம் தான். நிறைய மேஜர் டெசிஷன் வந்து எடுக்க வேண்டிய காலமாக இருக்கலாம். உத்தியோகம் மாறலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய காலமாக இருக்கலாம். ஆனா அது என்ன பிரச்சனைங்கிறதுக்குரிய ஒரு டெம்பரரி சொல்யூஷன் வேணா இந்த டயத்துல கிடைக்கலாம். குரு பகவான் திரும்பி மிதுனத்துக்கு போறதுக்குள்ள அதுக்குரிய சொல்யூஷன்லாம் கிடைச்சு இவங்க வந்து புது எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கலாம். இல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி அங்கேயே இருக்கலாம். 2த்துல எது வேணாலும் நடக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மாறுதலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். இப்போ குழந்தைங்களோட படிப்பு, இல்ல மேல் படிப்பு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எப்படி சார் இருக்கு? குழந்தைகள் படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய திங்கிங் எல்லாமே பெட்டர் ஆயிடும். அதுல வந்து இது இல்ல. இப்போ வந்து அ சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ராகுவும், சனீஸ்வரரும் அந்த ஸ்தானத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஆனா குரு பகவானுடைய நேர் பார்வை அந்த 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். சால்வ் ஆகி முன்னோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். செவ்வாய் வேற பார்க்குறாரு. அதனால துருதுருன்னு இருப்பாங்க. அந்த எனர்ஜிக்கு ஈடு குடுத்து நம்மளால ஓட முடியுமான்னு தெரியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. சுக்கிரன் வந்து இவங்க லக்னத்துக்கே வரும்பொழுது, அங்க வந்து நீச்சமாகறதுனால கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரலாம். இந்த டைம் பீரியட்ல. ஸோ 2nd ஹால்ஃப் ஆஃப் தி மந்த் கொஞ்சம் ஹெல்த்த வந்து இவங்க கவனிச்சு பார்க்கணும். குழந்தைங்களோட ஹெல்த்த இவங்களோட ஹெல்த்த, பர்சனல் ஹெல்த்த. குழந்தைகள் இல்ல, இவங்களோட பர்சனல் ஹெல்த்த வந்து இவங்க வந்து பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு நமக்கு ஏதாவது பரிகாரம் சொல்றதா இருந்தா என்ன சார் சொல்லலாம் கன்னி ராசிக்கு? மேஜர் பிரச்சனை ஒண்ணே ஒண்ணுதாம்மா. நமக்கு வந்து சனீஸ்வரரும், ராகுவும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. வனதுர்க்கை வேண்டிக்கிறது. துர்க்கையுடைய 32 நாமாவளி படிப்பது. நம்ம சேனல்லயே இருக்கு. அதே பார்த்து அவங்க படிச்சுக்கலாம். அது பண்ணலாம். இது 2 இவங்க வந்து பண்ணிட்டே இருக்கணும். சனிக்கிழமை ஆனா போயிட்டு வர்றது. அதே மாரி அன்னதானங்கள் செய்வது. அஷ்டமி அன்னைக்கோ, இல்ல அமாவாசை அன்னைக்கோ, இல்ல பௌர்ணமி அன்னைக்கோ, இந்த 3 நாட்கள்ல அன்னதானங்கள் மாறி மாறி செய்து கொண்டே வருவது உங்களுக்கு வந்து நல்ல தீர்வை கொடுக்கும். நன்றி சார். கன்னி ராசியை பத்தி பார்த்தோம். நன்றி. நன்றி.